வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு அரணாக எல்லை பாதுகாப்பு படையினர் அளப்பரிய சேவையாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஃபெஞ்சால் மழை நிவாரணப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஃபெஞ்சால் புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக படிப்படியாக வலுவிழக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மழை பாதித்த மாவட்டங்களில் இன்று சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருகிறது. சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்திய வீரர்கள் லக்ஷ்யா சென், PV சிந்து ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். எல்லை பாதுகாப்பு படையின் 60வது நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் எல்லைப் பகுதிகளை பாதுகாக்கும் இவ்வீரர்களின் வீரம், தீரம், உத்வேகம், அர்ப்பணிப்பு மிகு சேவை நாட்டின் பாதுகாப்பிற்கு மிக முக்கிய பங்காற்றுவதாக கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு அரணாக எல்லை பாதுகாப்பு படையினர் சேவையாற்றி வருவதாகவும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் நடைபெறும் காவல்துறை தலைமை இயக்குநர்கள் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி 2வது நாளாக இன்றும் பங்கேற்று அதிகாரிகளுடன் கலந்துரையாடுகிறார். முன்னதாக இம்மாநாட்டில் நேற்று உரையாற்றிய அவர் நாட்டின் காவல் படைகள் உலக தரத்துடன் நவீனமயமாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். காவல்துறையின் பல்வேறு நடவடிக்கைகள் நவீனமயமாக்கப்படுவதற்கான செயல் திட்டங்களை அடுத்த ஆண்டிற்குள் நடைமுறைப்படுத்துவதற்கான யுக்திகள் குறித்தும் பிரதமர் விவாதித்தார். குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் IITயில் மாணாக்கரிடையே இன்று உரையாற்றுகிறார். முன்னதாக ஜெய்பூரிய பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்களிலும் அவர் கலந்து கொள்கிறார். நாகாலாந்து மாநிலம் உருவான 62வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உலக எய்ட்ஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா மத்திய பிரதேச மாநிலம் இந்தோரில் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இன்று தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில் தமிழகத்தை எய்ட்ஸ் நோய் இல்லாத மாநிலமாக உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். தமிழ்நாட்டில் ஃபெஞ்சால் மழை நிவாரணப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் தண்ணீர் தேங்காத வகையில் மின் மோட்டார்கள் மூலம் மழைநீர் வெளியேற்றப்படுவதாக கூறினார். பெரும்பாலான இடங்களில் மழைநீர் வடிந்துவிட்டதாக தெரிவித்த முதலமைச்சர் அதிகம் மழைப்பொழிவு பதிவாகும் விழுப்புரம் மாவட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு பொன்முடி, திரு சிவசங்கர், திரு செந்தில் பாலாஜி ஆகியோர் முகாமிட்டு நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்கள்ல 26 முகாம்கள்ல 1371 நபர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதோடு மட்டும் இல்லாம மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த புயலின் காரணமாக தமிழ்நாட்டில் குறிப்பாக விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை சீரமைப்பதற்காகவும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காகவும் தேவையான நிதி வழங்கிடவும் பாதிப்புகளை பார்வையிட மத்திய குழுவை அனுப்பி வைத்திட வேண்டும் கேட்டுக்கொள்ள இருக்கிறோம். முன்னதாக சென்னை கொளத்தூரில் மழை வெள்ள பாதிப்புகளை இன்று நேரில் ஆய்வு செய்த அவர் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருந்து பொருட்களின் இருப்பு குறித்து கேட்டறிந்தார். இதனிடையே விழுப்புரத்தில் புயல் கட்டுப்பாட்டு அறையை ஆய்வு செய்த மாநில வனத்துறை அமைச்சர் திரு க பொன்முடி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை கணக்கெடுக்கும் பணிகள் தொடங்கியுள்ளதாக கூறினார். புயலால் 51 இடங்களில் மின்கம்பங்கள் சாய்ந்துள்ளதாகவும் அவற்றை உடனடியாக சீரமைத்து தடையின்றி மின்சாரம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. ஃபெஞ்சால் புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக படிப்படியாக வலுவிழக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அருகே கரையை கடந்த இப்புயல் அடுத்த 6 மணி நேரத்தில் வலுவிழக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக மாமல்லபுரம், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் மழை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறையை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். மழையால் சாலைகளில் ஏற்படும் பாதிப்புகளை உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் உடனுக்குடன் சரி செய்ய அறிவுறுத்திய அவர் மின் பாதிப்புகள், மருத்துவ முகாம்கள், கழிவுநீர் கால்வாய்கள் உள்ளிட்டவைகளை மக்கள் நல அலுவலர்கள் தொடர்ந்து கண்காணிக்க அறிவுறுத்தினார். பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி கட்டிடங்களின் உறுதித்தன்மையை அதிகாரிகள் ஆய்வு செய்து ஆசிரியர்கள் மற்றும் மாணாக்கரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறினார்.
சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஆவின் பாலகங்களில் பால் மற்றும் பால் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தடையின்றி 100% பால் விநியோகம் செய்யப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஃபெஞ்சால் புயல் மழையால் பெரிதும் பாதிக்கப்பட்ட சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று 500 சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடைபெறுவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் இம்முகாமை தொடங்கி வைத்த அமைச்சர் மாலை 4 மணி வரை நடைபெறும் இம்முகாமில் சளி, காய்ச்சல் மட்டுமின்றி தொற்றா நோய்களுக்கான பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு மருந்துகள் வழங்கப்படுவதாக கூறினார். சென்னை மங்களாபுரத்தில் மருத்துவ முகாமை தொடங்கி வைத்து பேசிய மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு, தமிழக அரசு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு நிவாரணப் பணிகளை 24 மணி நேரமும் மேற்கொண்டு வருவதாக கூறினார். இப்பணிகளை விரைவுபடுத்த அந்தந்த மாவட்டங்களில் அமைச்சர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் களப்பணியாற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் வள்ளிமதுரை அணை நடப்பாண்டில் 2வது முறையாக அதன் முழு கொள்ளளவை எட்டியதால் உபரி நீர் திறந்துவிடப்படுவதை அடுத்து வரட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மாவட்டத்தில் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட இலக்கியம்பட்டி, பாரதிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சாந்தி இன்று நேரில் ஆய்வு செய்தார். வெள்ள பாதிப்பு குறித்து 1077 என்ற மாவட்ட கட்டுப்பாட்டு அறைக்கு பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். அரூர் பாப்பிரெட்டிப்பட்டியில் கிட்டத்தட்ட 90 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கு. சில பகுதிகளில் தண்ணி தேங்கி இருக்கிறது. அது உடனுக்குடன் கழிவுநீர் கால்வாய் இது எல்லாமே சுத்தம் செய்யப்பட்டு நீரினுடைய போக்கு முறையாக இருப்பதை கண்காணிக்கப்பட்டது. அதே போல மரங்கள் அங்கங்கே விழுந்திருப்பதும் உடனடியாக ஆய்வு செய்யப்பட்டு அந்த மரத்தை எல்லாமே ரிமூவ் பண்ணி சேஃபாக அந்த மக்கள் போகிறதுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்தோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமுகி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து அணையிலிருந்து வினாடிக்கு 3400 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. கரையோர மக்கள் ஆற்றை கடக்கவோ இறங்கவோ வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. வேலூர் மாவட்டம் உத்தரகாவிரி ஆற்றின் அணைக்கட்டு பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு பாதிப்புகளை ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி இன்று பார்வையிட்டார். கரடிக்குடி அணைக்கட்டு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அவர் அறிவுறுத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் பொன்னை பாலாற்றில் இருந்து வரும் 1000 கன அடி நீர் மாவட்டத்தில் உள்ள ஏரிகளுக்கு திருப்பிவிடப்படுவதாக ஆட்சித்தலைவர் டாக்டர் சந்திரகலா தெரிவித்துள்ளார். பாலாறு, அணைக்கட்டு அரசு தலைமை மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களை அவர் ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை காரணமாக ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதை அடுத்து சுற்றுலா பயணிகள் அங்கு செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக சாத்தனூர் அணை நிரம்பி அதன் முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து அணைக்கு வரும் 9500 கன அடி தண்ணீர் முழுவதுமாக தென்பெண்ணை ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் குப்பநத்தம், செண்பகத்தோப்பு அணைகளும் நிரம்பியுள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் மழையால் சாய்ந்த மரங்களை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பெரிய ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் ஒட்டியம்பாக்கம் பிரதான சாலை நீரில் மூழ்கியுள்ளது. சோழிங்கநல்லூர் பகுதியிலும் சாலைகள் நீரில் மூழ்கியுள்ளன. விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் அதிகபட்சமாக 50 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ள நிலையில் இன்றும் மழை நீடிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை அரசு மேல்நிலைப் பள்ளி வளமிகு பள்ளியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி அழகுமீனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்கள் அவங்க உயர்கல்வியை எட்டணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட்லேயே பிளானிங் கமிஷன்ல ஒரு ஸ்கீம் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்ல மேக்ஸிமம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொஃபஷனல் டிகிரிக்கு இந்த வருஷம் தோவாளை பிளாக்ல இருந்து கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். நாகை மாவட்டம் நாகூர் தர்காவின் 468ஆம் ஆண்டு கந்தூரி விழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலம் வரும் 11ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கென தமிழக அரசு சார்பில் 45 கிலோ சந்தனக்கட்டைகள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளன. லக்னோவில் நடைபெறும் சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் இறுதியாட்டத்தில் இன்று இந்தியாவின் லக்ஷயா சென் சிங்கப்பூரின் ஜியா ஹெங் ஜேசனை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் இறுதியாட்டத்தில் PV சிந்து சீனாவின் வு லியோ யூவுடன் மோதுகிறார்.
கான்பராவில் இன்று ஆஸ்திரேலியன் PM11 அணிக்கு எதிரான பயிற்சி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 241 என்ற வெற்றி இலக்குடன் விளையாடும் இந்தியா சற்று முன் 5 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 8 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியன் PM11 அணி 240 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மழையால் ஆட்டம் 46 ஓவராக குறைக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு அரணாக எல்லை பாதுகாப்பு படையினர் அளப்பரிய சேவையாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஃபெஞ்சால் மழை நிவாரண பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். ஃபெஞ்சால் புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக படிப்படியாக வலுவிழக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மழை பாதித்த மாவட்டங்களில் இன்று சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருகிறது. சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்திய வீரர்கள் லக்ஷயா சென், PV சிந்து ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.